அதுல எதிர்த்தரப்புல உள்ளவங்க சொன்னாங்க, இவர்கள் ஒரே சூனியத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்கு தலைமையிலிருந்து சூனியத்தை தவிர வேற எதையும் பேசக்கூடாதுன்னு ஏதோ சொல்லி இருக்கிறாங்க போல, அப்படிதான் இவர்களுக்கு இன்சிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க என்பது போன்று சொன்னார்கள். ஆமா, எங்களுக்கு சூனியத்தை பற்றி நீங்கள் கொள்கையற்றவர்கள் என்பதற்குரிய முதன்மையான ஆதாரமாக சூனியம் விஷயத்துல உங்களுடைய முரண்பாடுகள் என்ன, உங்களுடைய தடுமாற்றம் அடைந்த கொள்கைகள் என்ன, எந்த அளவுக்குலாம் சூனிய விஷயத்துல உளறி இருக்கிறீங்க, இதையெல்லாம் ஆதாரங்களோடு வீடியோ கிளிப் ஆதாரங்களோடு எல்லாம் பட்டியல் போட்டோம். அதை பத்தி வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, அவன் சூனியத்தை பத்தி பேசுவான், நீ வாய் திறந்துடாத, அடிச்சு கேட்டா கூட சூனியத்தை பத்தி நீ அவனிடத்துல வாய் கொடுத்து மாட்டிக்காத என்று அவர்களுக்கு சொன்னதை போன்ற ஒரு தோற்றம் தான் இங்க ஏற்படுகிறது என்பதை சபையில உள்ள நீங்கள்லாம் சிந்தித்து புரிந்து கொள்ளணும். அதே போல சூனியம் தொடர்பா நாம என்ன கேள்வி எழுப்பியிருந்தோம்? முதல் நாள், நேற்றைய விவாதத்தினுடைய முதல் நாள்ல போற போக்கில் அவங்க சொல்லிவிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பு 6 மாத காலம் நீடித்தது, செய்யாததை எல்லாம் செய்ததாக நினைக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மை நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட அந்த நிலை 6 மாத காலம் நீடித்தது என்கிற செய்தியை சொல்லி அது பலவீனமானது என்பதை போற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். அது பலவீனமானது என்பதை நிரூபிங்க, அதற்குரிய ஆதாரத்தை எடுத்து போடுங்க என்று சொல்லி கேட்டோம். எந்த விதமான பதிலும் இல்லை, மௌனம் தான் பதிலாக இருக்கிறதே ஒழிய சூனியத்தை பத்தி வாய் திறக்க தயாராக இல்லை. அதே போல இந்த முஃமினும் பிசிஹ்ருங்கிற ஹதீஸையும் நாம சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னத முஃமினும் பிசிஹ்ர், எப்படி பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், சூனியத்தை உண்மை என்று நம்புபவனும் சோனத்திற்குள் நுழைய மாட்டான். சூனியம் என்கிற ஒரு ஏமாற்று வித்தை இருக்குது, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அதற்கு சக்தி இருக்கு என்று நம்பினால், அதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால், அதனால பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால் அவன் சுவனத்தில் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிற ஆதாரபூர்வமான அகமதில் இடம்பெற்ற செய்தியை நாம சொன்னோம். அதுக்கும் போற போக்கில் பதில் என்ன? அதெல்லாம் பலவீனத்தினுடைய பட்டியலில் சேரக்கூடிய ஹஸனும் பி வஜீஹிங்கிற தரத்துல உள்ள செய்தி, திடீர்னு அதுக்கும் புரண்டு போடுறது, அதுல இருந்து மாத்தி பேசுறது, அது பலவீனத்துடைய பட்டியல போய் சேரக்கூடிய ஹஸனுல் லி கைரிஹிங்கிற என்ன வார்த்தை வருது அதுதான். சைனா திடீர்னு யூரோப்புக்கு போவார், திடீர்னு இலங்கைக்கு வர்ற மாதிரி ஹஸனும் பி வஜீஹி ஹஸனும் பி கைரிஹி இப்படியான முரண்பாடான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அது எந்த அடிப்படையில? சூனியத்தை நம்பக்கூடியவன், சூனியத்திற்கு சக்தி உண்டு என்று சொல்லக்கூடியவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்களே, நீங்க அதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, அது ரசூலுல்லாஹ் சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 மாத காலம் பிரம்மை நிலை நீடித்தது என்று நம்புறீங்களா இல்லையா? அப்ப சூனியத்துக்கு சக்தி உண்டு நினைச்சிட்டீங்களே, அதுக்கு சக்தி இருப்பதாக நம்பி விட்டீர்களே. ரசூலுல்லாஹ் எதற்கு சக்தி இருக்கு என்று நம்பினால் சூனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்களோ அந்த லிஸ்ட்ல நீங்க சேர்றீங்களே, அதுக்கு விளக்கம் என்ன? அதை நீங்க எந்த வகையில நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க? அது எந்த அடிப்படையில் ஹஸனுல் வஜீஹி, அது எந்த அடிப்படையில் ஹஸனுல் கைரிஹி, அதையெல்லாம் நீங்க சொல்லுங்க. நம்புறது இனவைப்பு என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஆனால் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை இன்னும் உங்களுடைய மண்டைகளுக்கு புரியக்கூடிய வகையில தெளிவுபடுத்துறோம். அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆகுன் வலா முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவனும் சூனியத்தை நம்புபவனும் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா? அப்ப சொர்க்கத்தில் நுழைய மாட்டான என்ன அர்த்தம்? அவன் இணைவைப்புல இல்லாத அந்த அர்த்தம் இல்லாமல் வேற என்ன? ஏன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியல? அதுக்குரிய விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. இதுக்கும் கேள்வி வைப்பாங்க, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று தானே இருக்கிறது, நரகத்தில் நுழைவார்கள் இருக்குதா இல்லையா? அப்படி ஆதாரம் இப்படி கேட்கக்கூடிய மண்டைகளாக இருக்கும்போது நாம என்ன சொல்வது? இதுக்கு ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சூனியத்தை நம்பக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? எதனால் அவன் சொர்க்கத்தில் நுழையாம போறான்? சூனியத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, நாங்க நம்புறோம், நாங்கள் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இது போன்ற நம்பிக்கை கொண்ட மக்களை நோக்கி தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெளிவான ஒரு செய்தியை போட்டு சூனிய நம்பிக்கை உள்ளவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தியை நீங்கள் அனைவர்களும் மதிக்க வேண்டும் என்றும் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அஹ்மது இமாமுடைய நூலிலிருந்து எடுத்து காட்டியதற்கு பிறகும் சூனியத்தை நம்பினா ஷிர்க்குன்னு இன்னும் ஆதாரம் காட்டல. சூனியத்தை நம்பினா எப்படி ஷிர்க்கு ஆதாரம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே வாசகத்தோடு சொன்னாங்களா? அப்ப இவர்கள் அனைத்திற்கும்
மௌலிது இணை வைப்பான்னு கேட்டிருக்கிறோம். அப்படி நபிகள் நாயகம் சொன்னார்களான்னு கேட்டிருக்கிறோம். மௌலிது ஓதுவது இணை வைப்பு இப்படி என்று நபிகள் நாயகம் சொன்னார்களான்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்லணும். காதியானிகள் இறை மறுப்பாளர்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படி நீங்க ஹதீஸை காட்டணும். இது மாதிரி இது ஒரு பக்கம்.